வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வீழ்ந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாலேயே தாம் நாட்டை காப்பாற்றியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் இன்று அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. அரசு ஊழியர்களின் சம்பள திருத்தம் வறிய மக்களுக்கு சமுத்தி நிவாரணத்தை விட 3 மடங்குக்கும் அதிகமான தொகை ஜனாதிபதி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நரகத்தில் வீழ்ந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாலேயே தாம் நாட்டை காப்பாற்றியதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வியாழக்கிழமை நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்து விசேட அறிக்கை ஒன்றை விடுத்தார். அத்துடன் 3 முதன்மை துறைகளின் ஊடாக கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி, முதலாவது உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பதாகும். இந்த பணிகள் 2023 நிறைவடையும் என்றும், இரண்டாவதாக வெளிநாடுகளோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் உத்தியோகபூர்வமாக பெறப்பட்ட கடனை மறுசீரமைப்பது. 2023 நவம்பரில் இது தொடர்பான கொள்கை உடன்பாட்டை எட்டியதாகவும் ஜனாதிபதி கூறினார். கடன் வழங்கும் நாடுகளோடு புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவது மாத்திரமே இந்த விடயத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழுவோடு வரைவுகள் குறித்து இலங்கை அரசாங்கம் கலந்துரையாடி வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் வர்த்தக கடன் மறுசீரமைப்பு 3வது துறை எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இலங்கை அரசியலமைப்பினை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்திருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் பதவி ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபையில் குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த முன்மொழிவு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயரினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்துள்ளார். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளமை நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்று நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததுடன் வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவின் பிரதிகள் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பதவியிலிருந்து விலகுமாறு சிலர் அழுத்தம் கொடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்களோடு தொடர்பு பேணும் தரப்பினர் இவ்வாறு அழுத்தம் பிரயோகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் இவ்வாறு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் எவ்வளவு அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை விரும்பாதவர்கள் சகல வழிகளிலும் தடை ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். தாம் அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்றில் அடிப்படையில் பதவி விலகுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என்று அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த மாதம் 1ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட இருந்தன. எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நாளை வரை குறித்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி நாளைய தினம் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நடைபெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஈழத்தமிழ் அகதிகள் 58,200 பேர் தமிழ்நாடு முழுவதும் 104 அகதி முகாம்களில் வசித்து வருவதோடு 33,200க்கும் மேற்பட்டோர் முகாம்களுக்கு வெளியே வாழ்வதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்திய அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இவர்களில் சிவில் ஆவணங்களை பொறுத்தவரையில் 95% இந்திய அடையாள அட்டைகளையும், 78% வங்கிக் கணக்குகளையும், 1% இலங்கை கடவுச்சீட்டுகளையும், 3% இலங்கை தேசிய அடையாள அட்டைகளையும் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஒரே ஒரு ஈழத்தமிழரான நளினி கிருபாகரனுக்கு மட்டுமே இந்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. முகாம்களில் உள்ள தமிழர்களில் பெரும்பாலானோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசித்து வருகின்றார்கள். எனினும் சுகாதார சேவைகள் அல்லது குடியுரிமைகள் கிடைக்காமல் மோசமான அகதிகள் முகாம்களில் அவர்கள் தொடர்ந்தும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 29ஆம் தேதி நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று வியாழக்கிழமை கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் பதில் மனுதாரர்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதி வழக்கை மீண்டும் 29ஆம் தேதி வரை அழைக்க உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேன, அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா, உப தலைவர் ஃபைசல் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேனவை நியமித்தமை கட்சியின் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறியும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு அரச ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்த போது 2024 ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது. தற்போது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும் போது இது போதுமானதாக இல்லை. இருப்பினும் அரசாங்கத்தால் இயன்ற அளவில் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ரூபாவின் பெறுமதி அதிகரித்திருப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. அதனால் எரிவாயு, கனிய எண்ணெய், பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்தன. மேலும் வட்டி வீதம் குறைவதால் தொழில் துறையினருக்கும் நிவாரணம் கிடைக்கும். 2024ஆம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்டவில்லை. கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் நமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையினையும் அளித்தது. அனைத்து பிரிவு மக்களும் கடந்த 2 வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர். இதனால் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பாக அடுத்த வருடமே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை அஸ்வசம திட்டம் மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் நாட்டின் வறிய மக்களுக்கு பெருமளவான பணத்தை நேரடியாக வழங்குவதாகவும் சிறுநீரக நோயாளிகள், முதியோர் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கான கொடுப்பனவு 2024 ஏப்ரல் முதல் 50% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சமுர்த்தி நிவாரணத்தை விட 3 மடங்கிற்கும் அதிகமான தொகை வறிய மக்களுக்காக வழங்கப்படுவதாகவும் 2024ஆம் ஆண்டில் இந்த நிவாரண திட்டங்களுக்காக 205 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் எனவும் இதற்கு முன்னர் இந்தளவு பாரிய தொகை வறிய மக்களுக்காக ஒதுக்கப்படவில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பு 7 அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு முன்னால் மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை நமக்கு தெரியும் என்று சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தில் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்திரிபால சிறிசேனவை நேரில் சந்தித்து அவரிடம் யார் அந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின்னர் கலைந்து சென்றனர். இருப்பினும் இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்திருந்தனர்.